ஓம் சாந்தி. முரளி தேதி 27/12/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை கேட்போம். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் இப்பொழுது முடிந்துவிட்டன. நீங்கள் இப்பொழுது அவ்வாறான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு இதுவரையும் அடைய பெறாத எந்த ஒரு பொருளும் அங்கு இருக்க முடியாது. அது அப்பிராப்திக்கான எந்த ஒரு விஷயம் இல்லைன்றார் பாபா. நமக்கு என்ன தேவையோ எல்லா பொருட்களும் சத்தியுகத்தில் நமக்கு கிடைக்கின்றது. கிடைக்காத பொருள் இல்லை என்கின்ற மாதிரி எதுவுமே இல்லைன்றார் பாபா. அப்படிப்பட்ட உலகத்திற்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றார். கேள்வி: எந்த 2 வார்த்தைகளின் ரகசியம் உங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கு? எந்த 2 வார்த்தைகளின் ரகசியம் உங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கு? பதில்: இறங்கும் கலை மற்றும் ஏறுங்கலையினுடைய ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்கு. அரைக்கல்ப நாம் இறங்கி கொண்டே வந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது ஏறுவதற்கான நேரம் ஆகும். நான் ஜென்மம் எடுத்து கீழே வந்துட்டேன்றார் பாபா. அப்போ இப்பொழுது நாம் உயர்ந்த நிலை அடைவதற்கான டைம் இது. பாபா நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குவதற்கான உண்மையான ஞானத்தை அளிப்பதற்காக வந்திருக்கின்றார். நமக்கு இப்பொழுது கலியுகம் முடிந்து விட்டது. புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். எனவே இதன் மீது எல்லையற்ற வைராக்கியம் என்பது இருக்கின்றார் பாபா. அதனால் எந்த 2 வார்த்தைகளோட ரகசியம் நம்மளோட புத்தியில் இருந்துச்சுன்னா பழைய உலகத்தின் மேலே வைராக்கியம் இருக்குன்னு சொல்கிறார் பாபா. இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலையினுடைய ரகசியம். நம்ம ஜென்மம் எடுத்து இறங்கும் கலையில் இப்போ வந்துட்டோம். இப்பொழுது நாம் ஏறும் கலைக்கு செல்வதற்கான டைம். இப்போ இந்த ரகசியம் நம்மளோட புத்தியில் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு பழைய உலகத்தின் மேலே எல்லையற்ற வைராக்கியம் என்பது வந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பாடல்: பொறுமையாய் இருப்பாய் மனிதா, பொறுத்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். இது ஒரே ஒரு புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதில் தான் கல்பமாக பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். ராஜயோகம் கற்பிக்கின்றார். மனிதா, அதாவது ஆத்மா, ஆத்மா, பொறுமையாக இருப்பாய் என்று பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார். ஆத்மாக்களிடம் உரையாடுகின்றார். இந்த சரீரத்தின் எஜமானன் ஆத்மா. நான் அழிவே இல்லாத ஆத்மா. இந்த என்னுடைய உடல் அழியக்கூடியது என்று ஆத்மா கூறுகின்றது. நான் ஒரே ஒரு முறை கல்பத்தின் சங்கமத்தில் இப்பொழுது சுகத்தின் நாட்கள் வரப்போகின்றது என்று குழந்தைகளுக்கு தைரியமூட்டுகின்றேன். இப்பொழுது நீங்கள் துக்கதாமம், பயங்கரமான நரகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, முழு உலகமே பயங்கரமான நரகத்தில் இருக்கின்றது. என்னுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கும் நீங்கள் பயங்கரமான நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றீர்கள். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் கடந்து போய்விட்டது. கலியுகம் கூட உங்களை பொறுத்தவரை கடந்து விட்டது. உங்களுக்காக இந்த புருஷோத்தம சங்கமயுகம் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது இந்த சரீரத்தையும் விட்டுவிடும். எப்போ ஆத்மா முற்றிலும் சம்பூர்ண தூய்மையாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது இந்த சரீரத்தை விட்டுவிடுகிறது. சதோ பிரதானமான ஆத்மாவிற்கு சத்தியுகத்தில் புதிய சரீரம் வேண்டும். அங்கு எல்லாமே புதியதாக இருக்கும். குழந்தைகளே, இப்பொழுது துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சுகதாமத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது சத்திய நரனிலிருந்து நாராயணர் ஆகுவதற்கான ஞானமாகும். பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கதை கேட்டபடியே வந்துள்ளீர்கள். ஆனால் அது இருப்பதே பக்தி மார்க்கமாகும். அதை சத்திய மார்க்கம் என்று கூற மாட்டார்கள். ஞான மார்க்கம் சத்திய மார்க்கமாகும்.
நீங்கள் படி இறங்கி இறங்கி பொய்யான கண்டத்தில் வருகின்றீர்கள். நாம் சத்தியமான தந்தையிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்று 21 பிறவிகளுக்கு தேவி தேவதை ஆகிவிடுவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம், பிறகு படி இறங்கி வந்தோம். ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலையினுடைய ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்கு. ஏ பாபா, வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று முறையிடவும் செய்கின்றார்கள். ஒரு பாபா தான் தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஆவார். குழந்தைகளே, நீங்கள் சத்தியுகத்தில் உலகத்தின் அதிபதியாக இருந்தீர்கள் என்று பாபா கூறுகின்றார். மிகவும் செல்வந்தராக, மிகவும் சுகமுடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது இன்னும் சிறிது நேரமே மீதி இருக்கின்றது. பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் நின்றுள்ளது. புது உலகத்தில் ஒரு ராஜ்யம், ஒரு மொழி இருந்தது. அதற்கு அத்வைத ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது எவ்வளோ பிரிவுகள் உள்ளன, அநேக மொழிகள் உள்ளன. எப்படி மனிதர்களுடைய விருட்சம் வளர்ந்து கொண்டே போகின்றது, அதே போல மொழிகளினுடைய விருட்சம் விருத்தி அடைந்து கொண்டே போகின்றது. பிறகு ஒரு மொழி இருக்கும். சத்தியத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருக்கும். உலக சரித்திரம் பூக்கோளம் மீண்டும் நடைபெறும் என்ற பாடல் உள்ளதல்லவா? மனிதர்களுடைய புத்தியில் பதிவதில்லை. பாபா தான் துக்கமான பழைய உலகத்தை மாற்றி சுகமான புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா மூலம் தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை என்று எழுதப்பட்டு உள்ளது. இது ராஜயோகத்தினுடைய படிப்பாகும். இந்த ஞானமோ கீதையில் எழுதப்பட்டு இருக்கின்றது. பாபா நேரடியாக கூறியதை பிறகு மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எழுதியுள்ளார்கள். அதன் காரணமாக நீங்கள் இறங்கியபடியே வந்துள்ளீர்கள். ஏன்னா அதில் நிறைய தவறான விஷயங்களாக எழுதிட்டாங்க இல்லையா? பாபா சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக அதில் எழுதப்படலை. அதில் நிறையா பொய்யான விஷயங்களும் கலந்து எழுதியிருக்கின்றார்கள். அதன் காரணமாக நீங்கள் இறங்கியபடியே வந்துள்ளீர்கள். இப்பொழுது மேலே ஏறுவதற்காக பகவான் உங்களுக்கு கற்பிக்கிறார். பக்திக்கு இறங்கு கலையினுடைய மார்க்கம் என்று கூறப்படுகிறது. ஞானம் என்பது ஏறுங்கலையினுடைய மார்க்கம். இதை புரிய வைப்பதற்கு நீங்கள் பயப்படாதீங்கன்றார் பாபா. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் எதிர்க்கவும் செய்வார்கள்தான். சாஸ்திர விளக்கம் தருவார்கள். ஆனால் நீங்கள் யாருக்குமே சாஸ்திர விளக்கம் அளிக்க வேண்டியதில்லை. சாஸ்திரங்கள், வேதங்கள், உபனிஷதங்கள் அல்லது கங்கை ஸ்நானம் செய்வது, தீர்த்தங்கள் ஆகியவற்றிற்கு செல்வது ஆகியவை அனைத்தும் பக்தி காண்டமாகும். அதாவது பக்தி மார்க்கன்றார் பாபா. பாரதத்தில் உண்மையில் ராவணனும் இருக்கின்றார். அவனுக்கு கொடும்பாவி செய்து இருக்கின்றார்கள். அப்படி எதிரிகளுக்கு குறுகிய காலத்திற்கு கொடும்பாவி செய்து இருக்கின்றார்கள். இந்த ஒரு ராவனுடைய கொடும்பாவி ஒவ்வொரு வருடமும் எரித்தபடியே வந்துள்ளார்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் தங்கயுக புத்தியிலிருந்து இரும்பு யுக புத்தியாக ஆகியுள்ளீர்கள். நீங்கள் எவ்வளோ சுகமுடையவர்களாக இருந்தீங்க. பாபா வருவதே சுகதாமத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக. பிறகு பக்தி மார்க்கம் பின்னால் ஆரம்பமாகும் பொழுது துக்கமுடையவர்களாக ஆகின்றார்கள். பிறகு சுகமளிக்கும் வள்ளலை நினைவு செய்கின்றார்கள். அது கூட பெயரளவில், ஏன்னா அவரை அறியாமல் இருக்கின்றார்கள். கீதையில் பெயரை மாற்றிவிட்டுள்ளார்கள். உயர்ந்ததில் உயர்ந்த பகவான் ஒருவர் ஆவார். அவரைத்தான் நினைவு செய்வது. அதற்குத்தான் கலப்படமற்ற நினைவு, கலப்படமற்ற ஞானம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பிராமணராகி இருக்கின்றீர்கள். எனவே பக்தி செய்வது இல்லை. உங்களுக்கு ஞானம் இருக்கு. பாபா கற்பிக்கின்றார். இதன் மூலம் நாம் இந்த தேவதை ஆகிறோம். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். எனவே நீங்கள் சாற்று வைத்தீர்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு அசுர குணம் இல்லை என்று தெரிய வரும் என்று பாபா கூறுகிறார். தேக அபிமானம் என்பது முதலாவது. பிறகு அடுத்த எதிரி யாரு? காமம். காமத்தின் மீது வெற்றி அடையும் பொழுதே நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய உத்தேசமே இதுதான். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் அநேக தர்மங்கள் இருக்கவில்லை. சத்தியுகத்தில் தேவதைகளின் ராஜ்யம்தான் இருக்கும். மனிதர்கள் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட மனிதர்கள்தான்.
ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவர்கள். இந்த சமயம் அனைத்து மனிதர்களும் அசுர குணங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் காமம் என்ற மகா எதிரி இருப்பதில்லை. இந்த காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடைவதனால் நீங்கள் உலகத்தை வென்றவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுகின்றார். அங்கு ராவணன் இருப்பதில்லை. இதையும் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். தங்க யுகத்திலிருந்து இறங்கி இறங்கி தமோ பிரதான புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டும். அதற்காக ஒரே ஒரு மருந்து கிடைக்கின்றது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்தீர்கள் என்றால் ஜென்ம ஜென்மாந்தரத்தினுடைய பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் அமர்ந்திருப்பதே பாவங்களை சாம்பலாக ஆக்குவதற்காக. எனவே மேற்கொண்டு நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. இல்லையென்றால் அது 100 மடங்கு ஆகிவிடும். விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும். பிறகு அவர்களால் ஏற முடிவது கடினமாக இருக்கின்றார் பாபா. இந்த காமம் முதல் நம்பர் எதிரியாகும். 5 அடுக்கு மாடியிலிருந்து விழுந்தார்கள் என்றால் எலும்புகள் முற்றிலுமே நொறுங்கி போய்விடும். ஒருவேளை இறந்தும் போகலாம். மேலிருந்து விழுவதால் ஒரே அடியாக சுக்குநூறு ஆகிவிடுகின்றார்கள். தந்தையிடம் கொடுத்த வாக்குறுதியை மீறி கருப்பு முகமாக ஆக்கினார் என்றால் அசுர உலகத்திற்கு சென்று விடுவார்கள். அதாவது இங்கிருந்து இறந்து விட்டார். அவரை பிராமணர் என்றும் கூறமாட்டார்கள், சூத்திரர் என்றே அழைக்கப்படுவார்கள். பாபா எவ்வளோ சுலபமாக புரிய வைக்கின்றார். முதலிலேயே இந்த போதை இருக்க வேண்டும். ஒருவேளை கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று இருந்திருந்தாலும் கூட அவரும் அவசியம் படிப்பித்து தனக்கு சமமாக ஆக்குவார் அல்லவா? ஆனால் கிருஷ்ணரோ பகவான் ஆக முடியாது. அவரோ மறுபிறவியில் வருகிறார். நான் மறுபிறப்பு அற்றவன் ஆவேன் என்றே பாபா கூறுகிறார். ராதகிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணர் அல்லது விஷ்ணு ஒரே ஒரு விஷயமாகும். எல்லாரும் ஒருத்தவங்க தான். விஷ்ணுவின் 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணர் மற்றும் லக்ஷ்மி நாராயணருடைய குழந்தை பருவமே ராதை கிருஷ்ணராகும். பிரம்மாவின் ரகசியம் கூட புரிய வைத்துள்ளார். பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணர். இப்போது டிரான்ஸ்ஃபர் ஆகின்றார்கள். கடைசியில் இவருடைய பெயர் பிரம்மா என்று வைக்கப்பட்டு உள்ளது. மற்றபடி இந்த பிரம்மாவையோ பாருங்கள், ஒரே அடியாக இரும்பு யுகத்தில் நின்றுள்ளார். இவரே பிறகு தவம் செய்து கிருஷ்ணர் அல்லது ஸ்ரீ நாராயணர் ஆகின்றார். விஷ்ணு என்று கூறும்பொழுது அதில் இருவரும் வந்து விடுகின்றார்கள். பிரம்மாவினுடைய மகள் சரஸ்வதி ஆவார். இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. 4 புஜங்கள் பிரம்மாவிற்கும் கொடுக்கிறார்கள். ஏனெனில் இல்லற மார்க்கம். ஏன் கொடுக்குறாங்க? இல்லற மார்க்கம் அல்லவா? துரோர மார்க்கத்தினர் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. நிறைய பேரை வெளிநாடுகளிலிருந்து தன் வசமாக்கி கூட்டி வருகின்றார்கள். போகலாம் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றோம் என்கின்றார்கள். இப்பொழுது சந்நியாசிகள் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. இப்பொழுது இறைவன் வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது அவருடைய குழந்தைகள், ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக ஆகியிருக்கின்றீர்கள். இறைவன் உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார். உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கின்றார். அவரோ நிராகாரமானவர் ஆவார். பிரம்மா மூலமாக உங்களை தன்னுடையவராக ஆக்கியிருக்கின்றார். பாபா பாபா என்று நீங்கள் அவருக்கு கூறுகின்றீர்கள். பிரம்மாவோ இடையில் விளக்கம் தருபவர், பாக்கியசாலி ரதம் ஆவார். இவர் மூலமாக பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் கூட தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள். மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக பாபா கற்பிக்கின்றார். இப்பொழுதோ ராவண ராஜ்யம் அசுர சம்பிரதாயமாகும் அல்லவா? இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயமாக ஆகியுள்ளீர்கள். பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுவீர்கள். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். தூய்மையானவர்களாக ஆகி கொண்டு இருக்கின்றீர்கள். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு செல்கின்றார்கள். இங்கு தந்தையோ கூறுகிறார், கணவன் மனைவி வீட்டில் தாராளமாக சேர்ந்திருங்கள். பெண் என்பவர் பாம்பை போல
அதனால் நாம் பிரிந்து போய்விட்டோம் என்றால் விடுபட்டு விடுவோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஓட வேண்டியது இல்லை. அவ்வாறு ஓடுபவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம் ஆகும். நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் உங்களுக்கு இந்த விகாரி உலகத்தின் மீது வைராக்கியம் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும், குறித்து கொள்ள வேண்டும். மேலும் கட்டுப்பாடு கூட மேற்கொள்ள வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணரின் குணங்கள் பாடப்படுகின்றதல்லவா? இது உங்களுடைய லட்சியம் மற்றும் நோக்கமாகும். பாபா அப்படி ஆவது இல்லை, உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். பிறகு அரை கல்பத்திற்கு பின்னர் நீங்கள் கீழே இறங்கி தமோ பிரதானமாக ஆகின்றீர்கள். நான் ஆவது இல்லை, இவர் ஆகிறார். 84 பிறவிகள் கூட இவர் எடுத்துள்ளார். இவரும் கூட இப்பொழுது சதோ பிரதானமாக ஆக வேண்டியிருக்கு. இவரும் முயற்சியாளர் ஆவார். புது உலகத்தை சதோ பிரதானமானது என்று கூறுவார்கள். ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாக இருக்கும், பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறது. சிறிய குழந்தைகளுக்கு கூட மகாத்மா என்று கூறப்படுகிறது. ஏன்னா அவர்களிடம் விகாரம் இருப்பது இல்லை. எனவே அவர்களுக்கு மலர் என்று கூறப்படுகிறது. சந்நியாசிகளை விட சிறிய குழந்தைகளை உத்தமமானவர்கள் என்று கூறுவார்கள். ஏன்னா சந்நியாசிகளோ பிறகும் வாழ்க்கை கடந்துதான் வருகின்றார்கள் அல்லவா? 5 விகாரங்களினுடைய அனுபவம் இருக்கிறது. குழந்தைகளுக்கோ அது பற்றி தெரியாது. எனவே குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உயிரூட்டமுள்ள மலர்கள் ஆவார்கள். நம்முடையதோ இருப்பது இல்லற மார்க்கமாக. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். அமரலோகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்கின்றீர்கள். மரண உலகத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகின்றீர்கள். தேவதை ஆக வேண்டும் என்றால் அதற்காக இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டி இருக்கு. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரி ஆகிவிடுகின்றார்கள். சகோதர சகோதரிகளாக இருந்தீர்கள் அல்லவா? பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள் தங்களுக்குள் என்ன ஆகின்றார்கள்? பிரஜாபிதா பிரம்மா என்று பாடப்படுகிறது. பிரஜாபிதாவின் குழந்தையாகாத வரைக்கும் சிருஷ்டியின் படைப்பு எப்படி ஆக முடியும்? பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எல்லோரும் ஆன்மீக குழந்தைகள் ஆவார்கள். அந்த பிராமணர்கள் ஸ்தூல யாத்திரையினர் ஆவார்கள். நீங்கள் ஆன்மீக யாத்திரையினர். அவர்கள் அசுத்தமானவர்கள், நீங்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் ஒன்றும் பிரஜாபிதாவினுடைய குழந்தைகள் அல்ல. இதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சகோதர சகோதரி என்று உணர்ந்தால் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள். எச்சரிக்கையோடு இருங்கள் என்று பாபாவும் கூறுகிறார். என்னுடைய குழந்தையாக ஆகி எந்த ஒரு குற்றமான செயலும் செய்யாதீர்கள், இல்லையென்றால் கல் புத்தி ஆகிவிடுவீர்கள். இந்திர சபையின் கதை கூட இருக்கின்றது அல்லவா? சூத்திரரை கூட்டி வந்ததால் இந்திர சபையில் அவருடைய துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. பிறகு அவருக்கு சாபம் கொடுத்து விட்டார். உண்மையில் இந்த சபையில் கூட எந்த ஒரு பதித்தமானவரும் வர முடியாது. இந்த தந்தைக்கு தெரியுமோ இல்லையோ, தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். அதனால் மேலும் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டு விடுகிறது. தூய்மையற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்களுக்கு வரவேற்பு அறை போதுமானது என்றார் பாபா. அதை விசிட்டிங் ரூம் போதும்ன்றார். தூய்மையாவதற்கான உத்தரவாதம் கொடுத்தால், தெய்வீக குணங்களை தாரணை செய்தால் பிறகுதான் அனுமதிக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் நேரம் பிடிக்கிறது. தூய்மையாவதற்கான ஒரே ஒரு வாக்குறுதியாகும். தேவதைகள் மற்றும் பரமாத்மாவின் மகிமை தனித்தனியாகும் என்பதும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பதீத்த பாவனர், லிபரேட்டர், கைடு ஒரே ஒரு பாபாவே ஆவார். எல்லா துக்கங்களிலிருந்து விடுவித்து தன்னுடைய சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம். இதுவும் சக்கரமாகும். இப்பொழுது துக்கதாமத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டும். யார் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைகின்றார்களோ அவர்களே சாந்தி தாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு வருவார்கள். அவர்கள்தான் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. ஏராளமான ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். எல்லோருடைய பாகமும் வரிசை கிரமமாக இருக்கின்றது.
செல்வது கூட வரிசை கிரமமாக அதற்கு சிவபாபாவின் பரம்பரை அல்லது ருத்ரமாலை என்று கூறப்படுகின்றது. வரிசை கிரமமாக செல்கிறார்கள் மற்றும் வரிசை கிரமமாக வருகின்றார்கள். மற்ற தர்மத்தினருடையதும் அவ்வாறே ஆகின்றது. குழந்தைகளுக்கு தினமும் புரிய வைக்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் தினமும் படிக்கவில்லை, முரளி கேட்கவில்லை என்றால் ஆப்சண்ட் ஆகிவிடுவீர்கள். படிப்பினுடைய லிஃப்ட் அவசியம் வேண்டும். காட்லி யூனிவர்சிட்டியில் ஆப்சண்ட் ஆகலாமா என்ன? படிப்பு எவ்வளோ உயர்ந்தது. இதன் மூலம் நீங்கள் சுகதாமத்திற்கு அதிபதி ஆகின்றீர்கள். அங்கோ தானியங்கள் எல்லாமே இலவசமாக கிடைக்கும். பைசா கொடுக்க வேண்டி இருக்காது. இப்பொழுதோ எவ்வளோ விலைவாசி உயர்ந்து விட்டுள்ளது. 100 வருடங்களுக்குள் எவ்வளோ விலை அதிகமாக ஆகிவிட்டுள்ளது. அங்கே கஷ்டப்படக்கூடிய வகையில் எந்த ஒரு பொருளும் கிடைக்காது என்றே இருக்காது. அது இருப்பதே சுகதாமமாக. நீங்கள் இப்பொழுது அங்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஏழையிலிருந்து இளவரசராகின்றீர்கள். பணக்காரர்கள் தங்களை ஏழை என்று நினைப்பது இல்லை. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்ததாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிடம் முழுமையாக தூய்மையாவதற்கான வாக்குறுதி இருக்கின்றது. பாபாவிட்ட நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம். சம்பூர்ண தூய்மையாவதற்கான வாக்குறுதி கொடுத்துருக்கின்றார். அந்த வாக்குறுதியை விட்டுவிடக்கூடாது. மிக மிக பத்தியத்துடன் இருக்க வேண்டும். எனக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லையே என்று தங்களுடைய சார்ட் வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், காட்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பொழுதும் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. இறைவனுடைய பல்கலைக்கழகத்தில் ஒருபோதும் வராமல் இருக்கக்கூடாதுன்றார். சுகதாமத்திற்கு அதிபதி ஆவதற்கான உயர்ந்த படிப்பை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. தினமும் முரளியை அவசியம் கேட்க வேண்டும். வரதானம், ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு எண்ணத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து புண்ணியத்தின் மூலதனத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பத்மாபதம் பதி ஆகுக. பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? பத்மாபதம் பதி ஆகுக. ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு எண்ணம் இவைகளின் மகத்துவத்தை அறிந்து புண்ணியத்தின் மூலதனத்தை, அந்த வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பத்மாபதம் பதி ஆகுக. புண்ணிய ஆத்மாக்களாக உங்களுடைய சங்கல்பத்தில் அந்த அளவு விசேஷ சக்தி இருக்கின்றார் பாபா. அந்த சக்தி மூலம் அசம்பவத்தை கூட சம்பவம் ஆக்க முடிகிறது. எவ்வாறு தற்காலத்தில் இயந்திரங்களின் மூலம் பாலைவனத்தை கூட பசுமை நிறைந்ததாக ஆக்கிவிடுகின்றார்கள். மலைகளின் மீது மலர்களை மலர செய்கின்றார்கள். அதேபோல் நீங்கள் தங்களுடைய சிரேஷ்ட எண்ணங்களின் மூலம் நம்பிக்கையற்றவர்களின் நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் ஆக்க முடியும். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு சங்கல்பத்தின் மதிப்பை மட்டும் அறிந்து கொண்டு சங்கல்பம் மற்றும் நொடியை பயன்படுத்தி புண்ணியத்தின் மூலதனத்தை சேமிப்பு செய்யுங்கள். உங்களுடைய சங்கல்ப சக்தி அந்த அளவு சிரேஷ்டமானது. உங்களுடைய ஒரு சங்கல்பம் கூட உங்களை பத்மாபதம் பதியாக ஆக்கிவிடுகின்றது. ஸ்லோகன், அதிகாரி என்ற நம்பிக்கை மற்றும் போதையோடு ஒவ்வொரு கர்மமும் செய்தீர்கள் என்றால் கடின உழைப்பு முடிவடைந்து விடும். அதிகாரி மற்றும் நம்பிக்கை இருக்கணுன்றார். அதிகாரி என்ற நம்பிக்கை மற்றும் போதையோடு ஒவ்வொரு கர்மமும் செய்தீர்கள் என்றால் கடின உழைப்பு முடிவடைந்துவிடும். அவ்யக்த சமிஞ்ஞை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாத்தி ஸ்திதியை அடைவதற்காக விசேஷமாக தனக்குள் தயாராகும் சக்தி மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை தாரணை செய்வது அவசியமானதாகும். 2 சக்தி சொல்கிறார். ஒன்று தயாராகும் சக்தி, அதாவது விஸ்தாரத்தில் விடுபடக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லலாம், அல்லது தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய சக்தி, மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி. கர்ம பந்தனம் உள்ள ஆத்மாக்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே மட்டுமே காரியம் செய்ய முடிகிறது. மற்றும் கர்மாத்தீத்த ஆத்மாக்கள் ஒரே நேரத்தில் நாலாபுறங்களிலும் தங்களுடைய
சேவைக்கான பாகத்தை நடிக்க முடிகின்றது. ஏன்னா கர்மாத்தீத்தாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வேகம் மிகவும் தீவிரமாக இருக்கு. நொடியில் எங்கு விரும்புகின்றார்களோ அங்கு சென்றடைய முடியும். எனவே இந்த அனுபவத்தை நீங்கள் அதிகரித்திடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.